Hi children, welcome to Math Rhythm. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 8 CBSE மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 11.1ல ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 11.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபாலோயிங் ஆர் த கார் பார்க்கிங் சார்ஜஸ் நியர் அ ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள கார் பார்க்கிங்ல பார்க்கிங் சார்ஜஸ்லாம் எவ்வளோன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப் டு 4 ஹவர்ஸ்னா 60 rupees. ஓகே, அப் டு 8 ஹவர்ஸ்னா 100 rupees. அப் டு 12 ஹவர்ஸ்னா 140 rupees. Up to 24 hours na 180 rupees. Check if the parking charges are in direct proportion to the parking time. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, parking charges to the parking time வந்து directly proportionalaன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், parking charges xன்னு எடுத்துக்கலாம், parking time yன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம x by y இதுக்கு find out பண்ணணும். ஓகேவா, 4 ஹவர்ஸ்க்கு 60 rupees, 8 ஹவர்ஸ்க்கு 100 rupees, 12 ஹவர்ஸ்க்கு 140 rupees, அப் டு 24 ஹவர்ஸ்க்கு 180 rupees. இந்த 4 செட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 செட்டுக்குமே நம்ம x by y ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எல்லா செட்லையுமே x by y வேல்யூஸ் ஈக்குவலாக வந்ததுன்னா they are in direct proportion. ஸோ நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோலையே நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் ஏன் x by y ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஒரு பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, லெட் த பார்க்கிங் சார்ஜஸ் இன் ருபீஸ் பி எக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்க்கிங் சார்ஜஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லெட் த பார்க்கிங் டைம் இன் ஹவர்ஸ் பி ஒய், பார்க்கிங் டைமை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு செட்டுக்கு x by y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே ஈக்குவலாக வந்ததுன்னா the given values are in direct proportion. ஓகேவா, if the value of x by y is same for different values of x and y, then these values of x and y are directly proportional. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேப்லர் காலம் போட்டு இந்த given values எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேப்லர் காலம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்க்கிங் சார்ஜஸ் இன் ருபீஸ் எழுதியிருக்கோம், பார்க்கிங் டைம் இன் ஹவர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ பார்க்கிங் சார்ஜஸ் வந்து 60 rupees இருந்ததுன்னா பார்க்கிங் டைம் வந்து அப் டு 4 ஹவர்ஸ். அதே மாதிரி பார்க்கிங் சார்ஜஸ் வந்து 100 rupees இருந்ததுன்னா பார்க்கிங் டைம் வந்து அப் டு 8 ஹவர்ஸ். ஸோ நமக்கு வந்து 4 செட் ஆஃப் வேல்யூஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எல்லாமே x by y வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ள வேல்யூஸை x1 y1ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து x1ன்னு எடுத்துக்கலாம், இந்த வேல்யூவை y1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த செட் வந்து x3 y3ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செட்டு x4 y4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா x1 by y1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், x2 by y2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், x3 by y3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அண்ட் தென் x4 by y4 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 4 வேல்யூஸ்மே ஈக்குவலா வந்ததுன்னா the given values are in direct proportion. ஓகே, இப்போ பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் x1 by y1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். this is equal to 60 divided by 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 15 by 1 ஆன்சர் வருது இல்லையா. நெக்ஸ்ட் x2 by y2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். this is equal to 100 by 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we are getting 25 divided by 2. நெக்ஸ்ட் x3 by y3 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். x3 by y3னா நமக்கு 140 divided by 12ன்னு வருமா. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 35 divided by 3ன்னு நமக்கு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் x4 by y4 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். this is equal to 180 divided by 24. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we are getting 15 by 2. ஸோ நமக்கு 4 செட்லேயுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் x by y தான் கிடைக்குது இல்லையா. இப்போ இங்கே 15 by 1 கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் கேஸில், செகண்ட் கேஸில் 25 by 2 கிடைச்சிருக்கு, தேர்ட் கேஸில் 35 by 3, ஃபோர்த் கேஸில் 15 by 2. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எக்ஸ் பை ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எல்லாம் சேம் வேல்யூ வந்தால் தான் அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரதுனால the given values of x and y are not in direct proportion. All the values of x by y are not same. So the parking charges are not in direct proportion to the parking time. புரியுதா எப்படி பண்ணணும்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, a mixture of paint is prepared by mixing 1 part of red pigments with 8 parts of base. ஸோ நமக்கு பெயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது இல்லையா. கலர் பெயிண்ட் வேணும்னா அந்த கலர் பிக்மெண்ட்ஸை ஒரு பேஸில் மிக்ஸ் பண்ணி நமக்கு தருவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 part of red pigments 8 parts of baseல mix பண்றாங்க. In the following table, find the parts of base that need to be added. இப்போ நமக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் part of red pigment 1 இருந்ததுன்னா எவ்வளோ parts of baseல அதை மிக்ஸ் பண்ணணும், 8 partsல மிக்ஸ் பண்ணணும். அதே போல் 4 parts of red pigment இருந்ததுன்னா நமக்கு parts of base எவ்வளோ வேணும்னு கேட்டிருக்காங்க. 7 parts of red pigment இருந்ததுன்னா எவ்வளோ பேஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி 12, 20 இதுக்கு எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா,
If the number of parts of red pigment increases, then the number of parts of base also increases. For example, இப்போ நான் உங்களுக்கு ஸ்மாலர் நம்பர் வச்சு சொல்கிறேன். இப்போ ரெட் பிக்மெண்ட் வந்து ஒரு பார்ட் இருந்ததுன்னா பேஸ் வந்து நமக்கு 2 பார்ட்ஸ் வேணும்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெட் பிக்மெண்ட் 2 பார்ட்ஸாக இருந்ததுன்னா பேஸ் வந்து 4 பார்ட்ஸ் ஆகும் இல்லையா? ரெட் பிக்மெண்ட் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேஸும் 2 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ they are directly proportional to each other. ஓகேவா? இப்போ நம்ம parts of red pigment x ன்னு எடுத்துக்கலாம், parts of base y ன்னு எடுத்துக்கலாம். direct proportionனா நம்ம எப்பவுமே x by y தான் find out பண்ணணும். ஓகே, let the parts of red pigment be x. so parts of red pigment நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். next let the parts of base be y. so எவ்வளவு parts of base நமக்கு தேவைப்படுதோ அது y ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த டேபிள் நம்ம இங்க எழுதி இருக்கோம். சோ இதுல வந்து parts of red pigment நம்ம x ன்னு எடுத்துறோம், parts of base வந்து y ன்னு எடுத்துறோம். நம்ம என்ன பண்ணலாம், first value வந்து x1 y1 ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் காலம்ல இருக்க வேல்யூஸ் x2 y2 ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி next x3 y3, அடுத்தது x4 y4, next x5 y5. இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம், x1 by y1 is equal to x2 by y2 படிச்சிருக்கோமா? ஸோ இந்த வேல்யூஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கிறதுனால நமக்கு x1 by y1 என்ன வேல்யூ வருதோ அதே தான் x2 by y2 வரும், x3 by y3 வரும், x4 by y4 அதே வேல்யூ தான் வரும், x5 by y5 அதே வேல்யூ தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், x1 by y1 is equal to x2 by y2 ன்னு எழுதியிருக்கோம். இதுல இருந்து நம்ம y2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் இல்லையா? x1 என்ன கொடுத்திருக்காங்க 1, y1 வந்து 8 கொடுத்திருக்காங்களா, is equal to 4 divided by y2. x2 வந்து நமக்கு 4 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into y2 is equal to 4 into 8 ன்னு வருமா? அப்போ y2 ஓட வேல்யூ என்ன, y2 is equal to 32 ன்னு வருமா? So 32 parts of base is needed for 4 parts of red pigment. Okay, next y3 find out பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், x1 by y1 is equal to x3 by y3 ன்னு எழுதலாமா? ஏன்னா x1 by y1 என்ன வேல்யூ வருதோ அதே தான் மற்ற எல்லா செட் ஆஃப் x by y வேல்யூஸ்க்கும் வரும். ஓகே, பிகாஸ் they are in direct proportion. So x1 by y1 is equal to x3 by y3. So இதுல இருந்து நம்ம y3 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1 by 8 is equal to 7 by y3 ன்னு வருமா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 into y3 is equal to 7 into 8 ன்னு வரும். கரெக்டா? அப்போ y3 is equal to 56 ன்னு வரும். ஓகே, ஸோ 7 parts of red pigment இருந்ததுன்னா நமக்கு பேஸ் எவ்வளோ வேணும், 56 parts வேணும். 56 parts of base is needed for 7 parts of red pigment. புரியுதா? அதே மாதிரி நம்ம y4 y5 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ y4 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம x1 by y1 is equal to x4 by y4 ன்னு எழுதலாமா? ஸோ x1 by y1 னா நமக்கு 1 by 8 ன்னு வரும். this is equal to x4 வந்து 12 இல்லையா? 12 divided by y4. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 into y4 is equal to 12 into 8 ன்னு வரும் இல்லையா? அப்போ what is the value of y4? y4 is equal to 12 into 8, 96. So 96 parts of base is needed for 12 parts of red pigment. Okay, next y5 find out பண்ணலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், x1 by y1 is equal to x5 by y5 ன்னு எழுதலாமா? அப்போ 1 by 8 is equal to 20 divided by y5. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into y5 is equal to 20 into 8. கரெக்டா? அப்போ y5 is equal to 160 வருமா? So 160 parts of base is needed for 20 parts of red pigment. அப்போ 20 parts red pigment இருந்ததுன்னா நமக்கு 160 parts of base வேணும். ஓகே, புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? In question 2 above, if one part of red pigment requires 75 ml of base, then how much red pigment should be mixed with 1800 ml of base? இந்த சம் வந்து நமக்கு கொஸ்டின் 2 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் 2ல நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1 part of red pigment வந்து 8 parts of baseல மிக்ஸ் பண்றாங்கன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த சம்ல பேஸ் வந்து ml கொடுத்துருக்காங்க. 1 part of red pigmentக்கு 75 ml of base வேணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 part of red pigment இருந்ததுன்னா அதுக்கு வந்து 75 ml of base வேணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1800 ml of baseக்கு எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் red pigment வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இது ரெண்டும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குன்ட்டு.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ரெட் பிக்மெண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எவ்வளோ ml ஆஃப் பேஸ் வேணுமோ அதை வந்து yன்னு எடுத்துக்கலாம். Let the parts of red pigment be x. Let the quantity of base be y. If the number of parts of red pigment increases, then the quantity of base also increases in the same ratio. இப்போ for example நம்ம 1 part of red pigmentக்கு 1 liter of base வேணும்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 parts of red pigmentக்கு நமக்கு 2 liters of base வேணும் இல்லையா? 3 parts of red pigmentக்கு 3 liters of base வேணும். ஸோ ரெண்டு சேம் ரேஷியோல தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ they are directly proportional to each other. இப்போ இந்த சம்க்கு நம்ம ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்திருக்கோம், குவான்டிட்டி ஆஃப் பேஸ் வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இட் இஸ் இன் ml. ஓகே, 1 பார்ட் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் இருந்ததுன்னா 75 ml ஆஃப் பேஸ் வேணும். இப்போ 1800 ml இருந்ததுன்னா எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவை x1 எடுத்துக்கலாம், இது y1 எடுத்துக்கலாம். செகண்ட் காலம்ல உள்ளதை x2 y2 எடுத்துக்கலாம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா x1 by y1 is equal to x2 by y2. So x1 by y1 is equal to x2 by y2. x1 1 கொடுத்திருக்காங்க, y1 75. this is equal to x2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், divided by y2ன்றது 1800. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1800 மல்டிப்ளை பண்ணணும், 75 x2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 into 1800 is equal to x2 into 75 வருமா? அப்போ we can write 75 x2 is equal to 1800. So what is the value of x2? x2 is equal to 1800 divided by 75. So இதை simplify பண்ணா நமக்கு 24ன்னு ஆன்சர் வருது. ஓகே, ஸோ x2 ஓட வேல்யூ என்ன? 24. ஸோ 75 ml ஆஃப் பேஸில் வந்து நம்ம 1 பார்ட் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணுவோம். இதுவே 1800 ml ஆஃப் பேஸ் இருந்ததுன்னா 24 பார்ட்ஸ் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் நமக்கு தேவைப்படும். ஓகே, hence 24 parts of red pigment should be mixed with 1800 ml of base. புரியுதா இந்த சம் எப்படி போடணும்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட், a machine in a soft drink factory fills 840 bottles in 6 hours. How many bottles will it fill in 5 hours னு கேட்டிருக்காங்க. ஒரு மெஷின் வந்து 6 ஹவர்ஸ்ல 840 பாட்டில்ஸை ஃபில் பண்ணுது. அதுவே 5 ஹவர்ஸ்ல எவ்வளோ ஃபில் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கொஷின். இப்போ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ரெடியூஸ் ஆனால் கண்டிப்பாக நம்பர் ஆஃப் பாட்டில்ஸும் ரெடியூஸ் ஆகும் இல்லையா? இப்போ 2 ஹவர்ஸில் 100 பாட்டில்ஸ் ஃபில் பண்ணுதுன்னு எடுத்துட்டோம்னா 1 ஹவரில் 50 பாட்டில்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும் இல்லையா? ஸோ தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். let the number of hours be x. number of hours xன்னு எடுத்துக்கலாம், அதாவது பாட்டில்ஸ் ஃபில் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை xன்னு எடுத்துக்கலாம். let the number of bottles filled be y. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் ஃபில் ஆகுதோ அதை வந்து yன்னு எடுத்துக்கலாம். if the number of hours decreases, then the number of bottles filled also decreases in the same ratio. number of hours decrease ஆகும்போது number of bottles எவ்வளோ ஃபில் ஆகுதோ அதுவும் decrease ஆகும் இல்லையா? in the same ratio. என்ன மீனிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஹவர்ஸில் 100 பாட்டில்ஸ் ஃபில் ஆகுதுன்னா 1 ஹவரில் 50 பாட்டில்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஹவர்ஸை நம்ம ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் ஃபில்டும் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம வந்து சேம் ரேஷியோன்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னாலே நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் பை ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த டேபிள் போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து 6 ஹவர்ஸாக இருந்தால் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் ஃபில்டு வந்து 840. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் 5 இருந்தால் எவ்வளோ பாட்டில்ஸ் ஃபில் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x1 y1 எடுத்துக்கலாம், செகண்ட் காலமில் உள்ள வேல்யூஸை x2 y2 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா x1 by y1 is equal to x2 by y2. x1 வந்து நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க, y1 வந்து 840 கொடுத்துருக்காங்க. this is equal to x2 வந்து 5 divided by y2 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 6y2 is equal to 5 into 814 வருமா? so what is the value of y2? y2 is equal to 5 into 840 divided by 6. so இதை நம்ம simplify பண்ணா we are getting 700. okay, so 5 hoursல we can fill 700 bottles. hence 700 bottles will be filled in 5 hours. புரியுதா? டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் சம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடணும்ட்டு. ஓகே, ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.